ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஜெனரல் இங்கிலீஷோட அகாடமி புக் தான் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஜெனரல் இங்கிலீஷ் புக் என்கிட்ட இல்ல, நான் எப்படி ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறது, ஏதாச்சும் அகாடமி புக் நல்லா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. சோ உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நமக்கு ஸ்கூல் புக்ல இது பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக், இதுல இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சோ இந்த மாதிரி உங்களுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷுக்குன்னு நமக்கு ஸ்கூல் புக்ஸ் இருக்கு. இந்த புக் இல்லாதவங்க நம்ம ஏதாச்சும் ஒரு அகாடமி புக்ல எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது நிறைய கமெண்ட்ல நீங்க கேட்டிருந்தீங்க. பிகாஸ் நமக்கு குரூப் 2ல ஜெனரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஆசான் பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணிருக்க ஜெனரல் இங்கிலீஷோட புக் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ பாருங்க, இதுதான் நமக்கு ஆசான் அகாடமில இருந்து ரிசீவ் பண்ண ஜெனரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்களா. டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷ் குரூப் 2 2A கிளியரா அவங்களே கொடுத்துட்டாங்க. குரூப் 4ல சில எக்ஸப்ஷனுக்கு மட்டும் நம்ம வந்து ஜெனரல் இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ற மாதிரி இருக்கும். பட் மத்த எல்லாருமே ஜெனரல் தமிழ் தான் வந்து குரூப் 4க்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது நமக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குரூப் 2. இங்க ஃபர்ஸ்ட் பேஜ்லயே டீடைல்டா அவங்க இந்த புக்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. சோ 1 by 1 வந்து பாத்திரலாம். இந்த ஒரு பார்சல்ல நான் அடிஷ்னலா என்ன ரிசீவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு OMR பிராக்டிஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மனதில் அப்படிங்கிற புக்கும் நான் ரிசீவ் பண்ணிருக்கேன். இந்த மேக்ஸ் புக் என்ன இருக்கு எப்படி அப்படிங்கறத பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் பத்தி மட்டும் தான் வந்து பார்க்க போறோம். கிளியரா 1 by 1 நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன் சிலபஸ் வைஸ். ஃபர்ஸ்ட் வந்து கிளியரா பாருங்க. இப்ப நம்ம வந்து இந்த புக்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத 1 by 1 நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சூப்பரா ஒரு கோட் கொடுத்திருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாமோட கோட் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் பர் தி சிலபஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்க. யூனிட் 1 2 3 4 5 6 and 7 7 ஒரு டைட்டிலுமே கொடுத்து இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களே. இதோட டீடைல்டா எந்தெந்த லெசன்ல எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதான் உள்ள நமக்கு தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இந்த புக் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஸ்கூல் புக்கே கிடையாது, நான் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு புக் சொல்லுங்க அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இப்ப நமக்கு யூனிட் 1 கிராமர் 25 கேள்விகள் கேட்க போறாங்க. சோ நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸுமே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வரிசையா கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு குரூப் 2 சிலபஸ் இங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இது கிளியரா தான் தெரியும். சோ பிரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து குரூப் 2 2A சர்வீஸோட சிலபஸ் இது. இங்க நமக்கு ஜெனரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்ல கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இங்க நமக்கு ஜெனரல் தமிழ் இருக்கும் பார்ட் சில, இல்லாட்டி ஜெனரல் இங்கிலீஷ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் ஆர் சாய்ஸ் தான். அதுல ஜெனரல் இங்கிலீஷ்ல யூனிட் 1 கிராமருக்கு 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சேம் இதே பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ஆசான் பப்ளிகேஷன்ஸ்ல யூனிட் 1ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இங்க நான் உங்களுக்கு அதை காட்டிடுறேன். இந்த இடத்துல பாருங்க, இங்க நம்ம என்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோமோ அது எல்லா பாயிண்ட்ஸுமே இங்க நமக்கு 1 by 1 கொடுத்துருக்காங்க. சோ இந்த பாயிண்ட் நமக்கு ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது, அடிஷ்னலா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் 1 by 1 இது நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப கிராமர்ல நமக்கு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன்ஸ், இந்த ஒரு டாபிக்ல டெஃபினிஷன்ஸ் என்ன, ஸ்கூல் புக்ல அது எங்க கவர் ஆகுது, 6th இருந்து 12th வரைக்கும் எங்க கவர் ஆகுது, இதுல இருக்கிற கிராமர் எக்ஸசைசஸ் என்ன, அண்ட் கிராமர் எக்ஸசைஸை சால்வ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க நமக்கு. சோ ஜென்ரலா ஒரே ஒரு டாபிக் மட்டும் இப்ப நம்ம பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் கூட இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு அண்ட் ஒரு டைப்புக்கும் என்னெல்லாம் டெஃபினேஷன் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்கூல் புக்ல கவர் ஆகுறது நமக்கு வந்து இங்க வந்துருச்சு. ஸ்கூல் புக்ல கவர் ஆகிற எக்ஸசைஸ் நமக்கு கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ணா என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத ஆன்சர்ஸும் நமக்கு வந்து இங்க தனியா கொடுத்துட்டாங்க. ஒரு டாபிக்கும் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ், கொஸ்டின், புக் பேக் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கறதும் 1 by 1 கொடுத்துருக்காங்க. நாட் ஒன்லி கிராமர், ரிமைனிங் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே அவங்க இந்த மாதிரி தான் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோஸ் போம் இருக்கு நமக்கு யூனிட் 3 4 5 6 7. அதே மாதிரி போம்ஸ்ல என்னெல்லாம் எல்லாமே இருக்கு அண்ட் அதே மாதிரி போம்ஸ் வித் போயம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதும் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே சிலபஸ்ல நமக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் வந்திருக்கோ ஜெனரல் இங்கிலீஷுக்குள்ள அது எல்லாமே நமக்கு வந்து கிளியர் கட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ 1 by 1 நமக்கு 15 கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் அதே மாதிரி 5 15 ஃபார் போம்ஸ் அண்ட் ப்ரோஸ், இது எல்லா டாபிக்மே 1 by 1 இந்த புக்ல இருக்கு. சோ இந்த ஒரு புக் உங்ககிட்ட இருந்தாலே ஜெனரல் இங்கிலீஷ்ல உங்களுக்கு 100க்கு 95+ ஸ்கோர் பண்ண முடியும். தாராளமா உங்களுக்கு எல்லா கண்டென்ட்மே இந்த புக்ல வந்து கவர் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் வந்து எல்லாமே இருக்கு, 6th இருந்து 12th வரைக்கும் எல்லா புக்ஸும் இருக்கு, நான் இந்த புக்கை வாங்கலாமா, இந்த அகாடமி புக் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஸ்கூல் புக்ஸ் இருந்தாலும், இந்த ஒரு டவுட் உங்க எல்லாருக்குமே நிறைய பேத்துக்கு இருக்கும். சோ நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, புக்கா வச்சு ரிவிஷன் பண்றதை விட அகாடமி, ஒரே ஒரு அகாடமி புக் வந்து எனக்கு சொல்லுங்க குயிக் ரிவிஷனுக்காக அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு புக் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்கிட்டயும் பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் எல்லா புக்கும் இருக்கு.
எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இது என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் இங்கிலீஷ் புக்கு அண்ட் என்னோட 11th ஸ்டாண்டர்ட் புக்கும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது என்னோட 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் இங்கிலீஷ் புக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புதுசா இருக்கும். பிகாஸ் நான் பார்த்தீங்கன்னா கிராமர் மட்டும்தான் பெருசா இதுலலாம் அப்ரோச் பண்ணியிருப்பேன். ப்ரோஸ் மற்றதெல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷா புதுசா கை வைக்காம இருக்கும். நியூ புக்கு. ஸோ இது வந்து நமக்கு ப்ரோஸ் போம்லாம் தேவையில்லை. கிராமர் பாட்டுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் 12th கிராமர் பாட்டுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். மற்றதுக்குமே நான் யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட எல்லா புக்ஸுமே இருந்தாலுமே இந்த புக் வந்து நமக்கு ஒரு குயிக் ரிவிஷனுக்காக யூஸ் ஆக போகுது. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இந்த புக் உடனே பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம கிட்ட ரொம்ப கம்மி நாள் தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்க லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்றதுக்கு உங்க லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஒன்ஸ் அகேன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.